இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் எடுத்த உடனே இப்போ ஜெனிக்கு மனசில் அந்த சந்தேகம் போகவே போகலை. ஏன்னா பெரிய ஒரு அடிதான். ஓவராக நம்பியிருந்தாங்க அவரை கம்ப்ளீட்டாக செடியை நம்மளை தவிர வேறு யார்கிட்டையும் பேச மாட்டான், இது பண்ண மாட்டான்லாம் நான் நம்பிட்டு இருக்கும்போது தான் முதல்ல அந்த மாலினி கூட பேசும்போது தான் பேசி இதில் என்ன இருக்க கிளைண்ட் தானே, கிளைண்ட்டு இப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் லேடிஸாக இருக்கவங்க ஜென்ஸாக இருப்பாங்க, அதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க. இப்போ நான் அவங்களுக்கு பயம் அதிகமாகி ஒரு நைட் நேரத்தில் ஒரு மெயில் அனுப்புனா, யாருக்கு மெயில் அனுப்புகிறேன், இந்த நேரத்தில் நீ வேலை பார்க்காத, உன் ஃபோனை கொடு அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்து யாருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து இந்த குரூப் என்ன அந்த குரூப் என்ன, இது யார், இவங்கள்ட்ட பேசிட்டியா அவங்கள்ட்ட பேசிட்டியா அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் தூங்க சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஃபோனை பார்த்துட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. செடி எனக்கு இது புரியுது, நம்ம ஒரு தப்பு செஞ்சோம், அந்த பொண்ணு மனசில் சந்தேக விதையை விதைச்சி விட்டுட்டோம். இப்போ அவங்களுக்கு நம்மளை நம்பி வந்தாலும் கூட நம்பலாமா இல்லையாங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு அவளே பார்த்து சரி பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இதனால் அவர் ஒரு பக்கம் இந்த கதை நடந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் கால் ரொம்ப வலிக்குதுன்னு ஈஸ்வரி புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் வேணால் ஒத்தரம் கொடுக்கவான்னு அமிர்தா கேட்குறாங்க. பதிலே சொல்லலை. அப்போ எழில் நான் தான் சரியான வழி, அவங்களோட வழியை போக்குற வழி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் காலாமிக்க விட்றேன்னு கீழெல்லாம் உட்காந்துட்டார். அவங்க எந்திரிச்சிட்றாங்க. ஏன் பாடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, உன் விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ என் விஷயத்தில் என் காலையில் நீ எதுக்கு தலையிடணும் அப்படின்னு கோபமாக போயிடுறாங்க. போன உடனே விடுமா, ஏதோ கோவத்தில் பேசுகிறா, சரியாயிடுவா, வயசாக வீம்பு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி போன உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அமிர்தா கொஞ்சம் ஃபீல் பண்ணி, என்னாச்சு இப்படி என்னால் தானே, நான் உங்கள்கிட்ட சொன்னதுனால தானே அப்படின்னா, பரவாயில்ல பாட்டி இப்படி தான், பாட்டிக்கு கோவம் சட்டுன்னு வரும், சட்டுன்னு போயிடும், நீ இதுக்காக கவலைப்படாத அப்படின்ட்டு எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்க, கிச்சனில் போய் போட்டு வரேன் அப்படின்னா, கிச்சனில் யாரும் இல்லையா அப்படின்னா, யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நானும் நீயும் சேர்ந்தே காஃபி போடலாமே அப்படின்னு கிட்டக்க வராரு. உடனே உங்களுக்கு ரொமான்ஸ் இப்போ தான் அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அப்படி கிட்டக்க கட்டி பிடிக்கிற மாதிரி வரும்பொழுது கரெக்டாக பாக்கியா கூப்பிட்டுறாங்க. அமிர்தா டக்குன்னு தள்ளி விட பாக்கியா உடனே நீ காஃபியை குடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போது பழனிசாமியோட வீட்டில் அவங்க அம்மா பழனிசாமிக்கு பிறந்தநாளை பெருசாக சிறப்பாக கொண்டாடணும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கணவரில் அப்பாலாம் வந்தாரா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நீ ஒத்தையாக இருக்க அப்படின்னா, ஒத்தையாக எங்கே இருக்கேன், நீ தான் கூட இருக்கீங்களே அப்படிங்க. இதை நான் சொன்னால் அவங்க அப்பா திட்டினாரு அப்படின்னா, கூட இருக்கும்போது திட்டினாரு, போனதுக்கப்புறம் திட்டுறாரா அப்படின்னா, டே பேசாமறா, 45 வயசு ஆகுது, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னா, அந்த பிறந்தநாளை பெருசாக கொண்டாடணும் அப்படின்னா, எதுக்குமா தேவையில்லாமல் உண்டை நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கொண்டு போனால் நாள் முடிஞ்சு அப்படின்னா, வேணாம் எனக்கு மட்டும் பிறந்த நாள் கொண்டாடினேன், நீ என் ராசகுமாரை உன்னை நான் கொண்டாடியே தீருவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி பாக்கியாவை வர வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் செடி எனக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறவருக்கு முன்னாடி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனி நானும் சமைக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அங்கே செடியன் நான் கிளம்புறமா, சாப்பாடு கட்டியாச்சான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆஃபீஸ் போறியா கிளைண்ட் மீட்டிங்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சரி பரவாயில்ல பாட்டி, இல்லைன்னா இருக்குது, ஆஃபீஸ் தான், கிளைண்ட் மீட்டிங் ஒன்று இருக்கா, நான் கிளைண்ட் ஆஃபீஸ்க்கே வராரு அப்படின்னா, சரி எப்போ ஆஃபீஸ் முடியும், 6:30க்கு, எப்போ 6:30க்கு முன் முடிஞ்சால் எப்போ வீட்டுக்கு வருவேன், டிராஃபிக்கை பொறுத்துனா எப்போன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஈஸ்வரி எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறாங்கிறாங்க. உடனே அந்த சமயத்தை டக்குனு செல்வி இதை சரி பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூட தான் பார்க்குக்கு போகிற ஐயாவுக்கே அத்தனை கேள்வி கேட்பீங்க அப்படின்னா, இதுவும் ஒன்றா, எதுக்கு இத்தனை கேள்வி கேட்கணும் லாயர் மாதிரி அப்படின்னா, விடு 7 மணிக்கு முன்னாடி நான் வந்துடுவேன், அவ்வளோதான், ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு செடியன் ரொம்பவே அமைதியாக இருக்காரு. நான் ஒரு நாள் இது வேறு வெடிக்க போகுது, அவ்வளோ சந்தேகப்படுறியா நீ என்னன்ட்டு. ஆனால் சந்தேகப்படுற மாதிரி தான் இவர் நடந்துக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சுற்றுலாவில் தான் அது போகுது. ஸோ அப்போ அவங்க போனதுக்கு பிறகு ஜெனிக்கு என்ன மனசு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்குது. இதுக்கு நடுவில் பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கிளம்பி பழனிசாமி வீட்டுக்கு போயிட்டு பருப்பு உருண்டை குழம்பும் மட்டன் தொக்கும் காலையிலே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க உடனே பழனிசாமி அம்மா நான் எப்படி நீ வருவேன்னு தெரியும், அதனால தான் நான் சாப்பாடு மட்டும் வச்சா போதுன்னு கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இவங்களும் வராங்க. இவரும் வராரு. பழனிசாமி மேடம் அப்படின்னு என்ன மேடம், பாக்கியான்னு பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறார். அவங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க, விடுமா அப்படின்ட்டு. சரி ஓகே காஃபி போட்டு வரட்டா அப்படின்னா, நீ தான் சமையல் ஆர்டர் கொடுக்கணும், நீ தான் சமையல் ஆர்டர் எடுத்து பண்ண போகிற, 80-100 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன வேணும்னு கேட்டால் அதையும் நீயே பார்த்து கொண்டாச்சு, இவ்வளோ பேரை வச்சு எதுக்குமா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, உனக்கு 45 வயசு ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே, உன் வீட்டில் நீயே தான் எல்லா வேலையும் செய்வேன், நான் உனக்கு காஃபி போட்டு தரேன்னு பாட்டி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படி திரும்பி என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்குறாங்க. எதுக்குமா 43? ஓ சரி ஓகே பழனிசாமியோட 2 வயசு கம்மி தானா அப்படின்னு நடந்து போயிட்டு தூரமாக ரெண்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ திரு இவங்க 2 பேரும் முடிச்சு பேசும்பொழுது இவங்க பேசுகிறத அவங்க பார்த்து மனத்தில் ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஓகே அப்படின்ட்டு. ஸோ இந்த டாபிக் வரப்போகுதுங்க, அது தெரியுது, பழனிசாமி அண்ட் பாக்கியா திருமண டாபிக். ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி